வணக்கம். நான் கனி மார்த்தாண்டன். இந்த பதிவில் தாரதோஷம், களத்திர தோஷம் என்று அழைக்கப்படுகின்ற 2 தாரம் என்ற அமைப்பு யாருக்கு இருக்கிறது? இதை எப்படி தெரிஞ்சுக்கலாம்? என்னென்ன முறைகளில் இதை கண்டுபிடிக்க முடியும்? இதை பற்றி இந்த பதிவில் நீங்கள் பார்க்கலாம். திருமண வாழ்க்கை என்பது ஒருத்தருக்கு அமையும், சிலருக்கு அமையாமல் கூட போகலாம். அமைந்த வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்பட்டு பிரிவு அதன் மூலமாக மற்றொரு திருமணம் ஏற்படலாம். இல்லை பல திருமணங்கள் கூட ஏற்படலாம். இவை அனைத்துமே கிரகங்களுடைய கையில் தான் இருக்கிறது. ஜாதகத்தில் இதை கணிப்பதற்கு இருதார யோகம் என்று அழைப்பார்கள். இந்த 2 மனைவி வர்றதை இருதார யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது யோகமா இல்லை சாபமா என்பது அவர்களுடைய வாழ்க்கையை தான் அதை முடிவு பண்ணும். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், இந்த மாதிரி இருதார யோகம் உள்ள ஆண்களுக்கு விரைவில் திருமண வாழ்க்கை என்பது அமையாது. ஜாதகத்தை கொண்டு போய் யார்ட்டையாவது கொடுத்தாங்கன்னா பார்த்தோடனே சொல்லிடுவாங்க, இந்த பையனுக்கு 2 பொண்டாட்டி வருங்க, நீங்கள் ஏன் அவங்க பொண்ணை கொடுக்குறீங்கன்றவாங்க. இதனாலேயே இந்த அமைப்புள்ள ஆண்களுக்கு விரைவில் திருமண வாழ்க்கை என்பது அமையாது. இப்போ சொல்லப்படுகின்ற விஷயங்கள் ஆண்களுக்கு இருதார யோகம் என்பது இருக்கிறதா அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் பேச போகிறேன். சில விதிகள் மட்டுமே பெண்களுக்கு பொருந்துவதாக இருக்கும், பல விதிகள் அவர்களுக்கு பொருந்தாது. அதனால் நான் இப்போ சொல்ல போகிறது எல்லாமே ஆண்களுக்கு தார தோஷம் இருக்கிறதா அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் எனக்கு பேச போகிறேன். ஆண்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருக்கிறதான்னு பார்க்கணும். இந்த செவ்வாய் தோஷம் எல்லாருக்குமே செவ்வாய் தோஷமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இல்லை நிறைய விதிவிலக்குகளாக இருக்குது. அதனால செவ்வாய் தோஷம் இருக்கா இல்லையா, இல்லை கடுமையான வீரியத்தோடு இருக்கா அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு பதிவு போட்டிருக்கேன், ஒரு வீடியோ பதிவு இருக்குது, அதை பாருங்கள். அதுக்கப்புறம் செவ்வாய் தோஷம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அப்போது உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் இருதாரம் என்ற யோகம் ஏற்படும். அதனால தான் செவ்வாய் தோஷத்தை முதல்ல கல்யாணம் அப்படின்னு ஆரம்பித்த உடனே செவ்வாய் தோஷத்தை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இந்த செவ்வாய் லக்கணத்திலிருந்து 2, 4, 7, 8, 12 2, 4, 7, 8, 12 இந்த இடத்துல செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம். ஆனால் செவ்வாய் தோஷம் என்று சொல்லப்படுகின்றவர்களுக்கு பலருக்கும் தோஷமே கிடையாது. இந்த செவ்வாய் பலம் பெற்று இருந்தால் செவ்வாய் தோஷமே கிடையாது. அதனால் வீடியோ பார்த்து உங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த செவ்வாய் தோஷம் இருந்தாலே இருதாரம் என்ற அமைப்பு ஏற்படும். செவ்வாயுடன் சனியோ அல்லது சுக்கிரனோ சேர்ந்து லக்கணத்திலிருந்து லக்னம், 2ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் இந்த இடங்களில் இந்த செவ்வாய் தோஷத்துக்கு சொல்லப்பட்ட அதே எண்ணிக்கை உள்ள இடங்கள் தான். இந்த இடங்களில் செவ்வாயுடன் சனி சேர்ந்து நின்றாலும் அல்லது செவ்வாயுடன் சுக்கிரன் சேர்ந்து இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு திருமண வாழ்வில் இருதாரம் என்ற அமைப்பு ஏற்படும். அடுத்த விதி, இப்போ திருமணம் அப்படின்னு சொன்னாலே 7ஆம் இடம்தான் 7ஆம் இடத்திற்குரிய அதிபதி. ரெண்டுத்தையும் பார்க்கணும். இந்த 7ஆம் அதிபதியுடன் செவ்வாய், சுக்கிரன் அல்லது ராகு இந்த 3 கிரகங்கள் சேர்ந்து ஒரு ஜாதகத்தில் எந்த கட்டத்தில் இருந்தாலும் அவருக்கு தார தோஷம் என்ற நிலை ஏற்படலாம். இந்த அமைப்பை ஒரு பாவ கிரகம் பார்க்கின்ற பொழுது அவருக்கு தார தோஷம் என்பது ஏற்படும். 7ஆம் அதிபதியுடன் செவ்வாய், ராகு, சுக்கிரன் இந்த 3 கிரகங்களில் ஒன்று சேர்ந்து இந்த ஜாதகத்தில் எங்கு இருந்தாலும் தார தோஷம் ஏற்படக்கூடிய அமைப்பு அவருக்கு உண்டு. அடுத்த விதி, ஒரு ஜாதகத்தை கையில் எடுத்த உடனே இவருக்கு தார தோஷம் இருக்குங்க, 2 கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்த உடனே எந்த கணக்குமே போடாமல் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு விதி இருக்குது. 7ஆம் இடத்தில் 2க்கு மேற்பட்ட கிரகங்கள் சேர்ந்து இருந்தால் அது சுப கிரகமா அசுப கிரகமா அப்படின்னு எந்த விதியுமே இல்லை. 1க்கு மேற்பட்ட கிரகங்கள் ஒரு ஜாதகத்தில் 7ஆம் இடத்தில் இருந்தால், லக்கணத்திற்கு 7ஆம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகத்தை எடுத்த உடனே சொல்லிடலாம் இவருக்கு தார தோஷம் இருக்கிறது, 2 திருமணம் ஆவதற்குரிய அமைப்பு இவருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்த விதி, 7ஆம் இடத்து அதிபதி நீசம் பெற்றிருக்கின்றார்.
அந்த ஜாதகத்தில் 11ஆம் இடத்து அதிபதி ஆட்சி உச்சம் பெற்று இருக்கான்னு வச்சுக்கலாம். 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். 11ஆம் இடம் என்பது ஒரு ஜாதகருக்கு 2வது மனைவியை குறிக்கக்கூடிய இடம். அதனால் 7ஆம் இடத்து அதிபதி நீசம் பெற்று 11ஆம் இடத்து அதிபதி வலிமையாக ஆட்சி உச்சம் பெற்று அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு லாபம் மட்டும் கிடைக்காது, 2வது திருமண வாழ்க்கையும் கிடைக்கும். அடுத்த விதி, இப்போ திருமண வாழ்க்கையை பார்ப்பதற்கு 2 முக்கியமான கிரகங்களை பார்ப்பாங்க. 2 சுப கிரகங்கள், ஒன்று குரு, மற்றொன்று சுக்கிரன். இந்த 2ஐயும் வைத்து தான் அவருக்கு திருமண வாழ்க்கை என்பது அமையுமா அப்படின்னு பார்ப்பாங்க. இந்த 2 கிரகங்களுமே ஒருத்தருக்கு நீசமாகி நின்றால், குருவும் நீசமாக இருக்குது, சுக்கிரனும் நீசமாக இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு கிரக அமைப்பு ஒரு ஜாதகத்தில் இருந்தால் இருதாரம் என்ற யோகம் அந்த ஜாதகருக்கு ஏற்படும். அடுத்த விதி, இது எந்த லக்கணமாக இருந்தாலும் பொருந்தக்கூடிய ஒரு விதி. லக்கணத்திற்கு 7, 8, 11 இந்த இடங்களில், லக்கணத்திலிருந்து 7, 8, 11 இந்த 3 இடங்களில் செவ்வாயுடன் சனி சேர்ந்து பலமாக இருக்கக்கூடிய ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை என்பது இருதார யோகத்தை தரும். இது எந்த லக்கணமாக இருந்தாலும் பொருந்தக்கூடிய ஒரு விதி. அடுத்த விதி, 7ஆம் வீட்டில் சுக்கிரனுடன் சனி சேர்ந்து நிற்பது. அது எந்த லக்கணமாக இருந்தாலும் சுக்கிரனுடன் சனி சேர்ந்து 7வது வீட்டில் போய் உட்காந்துட்டா இருதார யோகம் உண்டு. அடுத்த விதி, 7ஆம் இடத்தில் உச்சம் பெற்ற ஒரு கிரகம் இருந்தால் அந்த ஜாதகருக்கு திருமண வாழ்வில் 2வது திருமணம் உண்டு. உச்சம் பெற்ற கிரகம் இருப்பது நல்லது தானே நீங்கள் நினைக்கலாம். இந்த 9 கிரகங்களில் புதன் மட்டும்தான் உச்சம் பெற்று தன்னுடைய வீட்டில் இருப்பார். மற்ற கிரகங்கள் அனைத்துமே அடுத்த கிரகங்களுடைய ஆட்சி பெற்ற வீட்டில் தான் போய் உச்சம் பெறுவார்கள். இப்போ உதாரணத்துக்கு சுக்கிரன் எடுத்துக்கோங்க. சுக்கிரனுடைய வீடான ரிஷபம், துலாம். சுக்கிரன் தன்னுடைய 2 வீடுகளில் உச்சம் பெறமாட்டார். அவர் உச்சம் பெற்று நிற்பது குருவினுடைய வீடான மீனத்தில் உச்சம் பெற்று விடுவார். அதே மாதிரி தான் மற்ற கிரகங்களும், புதன் மட்டும்தான் விதிவிலக்கு. அதனால் இந்த உச்சம் பெற்ற கிரகம் 7ஆம் இடத்தில் ஒருவருக்கு இருந்தால் திருமண வாழ்க்கையில் இருதாரம் என்ற அமைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் அந்த அமைப்பு நிச்சயமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதனால் 7ஆம் இடத்தில் ஒரு கிரகம் உச்சம் பெற்று இருப்பது சிறப்பில்லை. அடுத்த விதி, இந்த விதி அனைவருக்குமே தெரிந்த விதியாக இருக்கும். 7ஆம் இடத்த அதிபதி 6, 8, 12 ஆகிய மறைவு ஸ்தானங்களில் போய் நின்றால் அந்த ஜாதகருக்கு இருதார யோகம் உண்டு. அடுத்த விதி, லக்கணத்திற்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் 7ஆம் இடத்த அதிபதி போய் நின்று அவருடன் 2 கிரகங்கள் சேர்ந்து நிற்கிற ஒரு ஜாதக அமைப்பு இருந்தால் அவருக்கு 3 தாரம் என்ற அமைப்பு கூட ஏற்படலாம். 11ஆம் இடத்தில் 7ஆம் அதிபதியுடன் மேற்கொண்டு 2 கிரகங்கள் சேர்ந்து நிற்குதுன்னு வச்சுக்கலாம். அது பாவ கிரகமா சுப கிரகமாலாம் பார்க்காதீங்க. 11ஆம் இடத்தில் 7ஆம் அதிபதியுடன் 2 கிரகங்கள், மொத்தம் 3 கிரகம் சேர்ந்து நிற்குது அப்படின்னு சொன்னால் அவருக்கு 2க்கு மேற்பட்ட திருமணங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்த விதி, பரிவர்த்தனை யோகம். பரிவர்த்தனை என்பது 2 கிரகங்கள் தங்களுடைய வீடுகளை மாற்றிக்கொள்வது. அதாவது ஒரு கிரகம் தன்னுடைய வீட்டை மற்றொரு கிரகத்திற்கு தந்துவிட்டு அதனுடைய வீட்டில் போய் அமர்ந்து கொள்வது. இப்படி 2 கிரகங்களும் தங்களுடைய வீட்டை பரிமாறிக்கொண்டால் இதை பரிவர்த்தனை யோகம் என்று சொல்வார்கள். யாருடைய ஜாதகத்தில் 7ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை என்ற நிலையில் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு திருமண வாழ்க்கையில் இருதாரம் என்ற யோக அமைப்பு ஏற்படும். இதே போல இந்த பரிவர்த்தனையால் திருமண வாழ்க்கையில் 2 தாரம் என்ற அமைப்பு யாருக்கு ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11ஆம் இடத்து அதிபதி லக்னாதிபதியுடன் பரிவர்த்தனை ஆகியிருந்தாலும் அவருக்கு இருதாரம் ஏற்படும். 5ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும்
பரிவர்த்தனை ஆகியிருந்தாலும் அவருக்கு குடும்ப வாழ்வில் இருதார ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 3ஆம் இடத்து அதிபதி, 3ஆம் இடம் என்பது தைரியஸ்தானம், வீரியஸ்தானம். இந்த இடத்திற்குரிய அதிபதி 5ஆம் இடத்து அதிபதியுடன் பரிவர்த்தனை ஆகி இருந்தால், 5ஆம் இடம் என்பது குழந்தை பிறப்பிற்குரிய இடம் இல்லையா, அந்த 3ஆம் இடத்து அதிபதியும் 5ஆம் இடத்து அதிபதியும் தங்களுடைய வீடுகளை பரிமாற்றி கொண்டால் அந்த ஜாதகருக்கு திருமண வாழ்வில் 2 தாரம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், குழந்தை பிறப்பு தாமதப்படுத்தப்பட்டு அதனால் அவங்களுக்கு 2வது கல்யாணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்த விதி, மாந்தியை வைத்து திருமணத்தை எப்படி முடிவு பண்ணலாம். இப்போ 7ஆம் இடத்து அதிபதியுடன் மாந்தி சேர்ந்து ஒரு ஜாதகத்தில் இருக்கின்றார் அப்படின்னு சொன்னாலும் திருமண வாழ்க்கையில் இருதாரம் ஏற்படும். இந்த மாந்தி சுக்கிரனுடன் இணைந்து நின்றாலும் இதே கதை தான். 7ஆம் இடத்துல போய் மாந்தி உட்காந்துட்டார்னால அவருக்கும் இருதாரம் அப்படிங்கிறத முடிவு கட்டிடலாம். அடுத்த விதி, அமாவாசையில் பிறந்தவர்களுக்கு மட்டும் உரியது. இப்போ லக்கணத்திலேயே சூரியனும் சந்திரனும் சேர்ந்து அமாவாசை அன்னைக்கு பிறந்தவங்களுக்கு இருக்கா அப்படின்னு சொன்னால், முக்கியமாக இந்த காத்தால 6 மணிக்கு பிறந்திருக்காங்க, அமாவாசை அன்னைக்கு பிறந்திருக்காங்க. லக்கணம் சூரியன் நின்ற இடத்தில் உதயமாகும், அவங்க அமாவாசை திதி அன்னைக்கு பிறந்திருக்காங்க. அவர்களுக்கு 7வது வீட்டு அதிபர் 11ஆம் இடத்துல போய் நின்றுட்டாரு அப்படின்னு சொன்னால் இருதார யோகம் அந்த ஜாதகருக்கு ஏற்பட்டுவிடும். அடுத்த விதி, கடகம் மற்றும் சிம்ம லக்கணக்காரர்களுக்கு மட்டும் பொருந்தக்கூடிய ஒரு விதி. இந்த 2 லக்கணங்களுக்கும் 7ஆம் இடத்து அதிபதியாக சனி பகவானே வருவார். இப்போ கடகத்துக்கு பார்த்திங்கன்னா மகர லக்கணம் அவருக்கு 7ஆம் வீடாக இருக்கும். அதே மாதிரி சிம்ம லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு 7ஆம் வீடாக கும்ப ராசி வரும். அப்போ இந்த 2மே சனியினுடைய வீடுகள். அதனால் கடகம் மற்றும் சிம்மத்தில் லக்கணமாக கொண்டிருக்கின்றவர்களுக்கு இந்த சனி லக்கணத்திற்கு 2ஆம் இடமான சிம்மத்திலோ அல்லது கன்னியிலோ சனி பகவான் இருந்தால் அவருக்கு குடும்ப வாழ்வில் விரிசலை ஏற்படுத்தி திருமண வாழ்க்கையில் இன்னொரு திருமணத்தை சனி பகவான் ஏற்படுத்தி விடுவார். இன்னும் சில விதிகள் ஜாதகத்தில் 2 கல்யாணத்தை பார்க்கறதுக்கு இருக்கலாம். ஆனால் இதுவே ரொம்ப பெருசாக போயிட்டே இருக்குது. பார்க்க உங்களுக்கு எல்லா விதியுமே என்னடா இது நமக்கு இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்திருக்கலாம். சரி, ஒருவேளை கல்யாணம் ஆகாதவங்களுக்கு இந்த விதிகள் இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு ஜோதிடர் இல்லை நானே ஒரு ஜோதிடம் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயசு ரொம்ப ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் கல்யாண வாழ்க்கைன்றது அப்போது உங்களுக்கு முதல் முறையே இன்னும் அமையலை, அப்புறம் அதுவும் முடிஞ்சு அதுக்கு அடுத்த திருமண வாழ்க்கையை தான் பார்க்கணும் அப்படின்றப்போ சில பேருக்கு 35 வயசு கூட ஆயிருக்கும். ஏன்னா இந்த மாதிரி அமைப்பு இருக்கவங்களுக்கு யாருமே பொண்ணே கொடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த முதல் கல்யாணம் நடந்து அதுவும் முடிஞ்சு போய் அடுத்தது இன்னொரு கல்யாணத்தை எதிர்பார்க்கணும், ரொம்ப கஷ்டம் இல்லையா. இந்த மாதிரி அமைப்பு இருக்கின்றவர்கள் நீங்கள் ஒரு வழியில் சீக்கிரமாக கல்யாணத்தை பண்ணிக்கலாம். ஏற்கனவே திருமணமானவர்களை மறுமணம் செய்கின்ற பொழுது இந்த தோஷம், இந்த தார தோஷம் என்பது அவர்களுக்கு ஏற்படாது. என்னடா முதல் கல்யாணமே இன்னொரு கல்யாணம் ஆனவங்களை போய் மறுமணம் செஞ்சுக்கிறது நல்ல விஷயமா அப்படின்னு சொன்னால், உங்களுடைய ஜாதகத்தில் இப்படி ஒரு அமைப்பு இருக்கின்ற பொழுது உங்களுக்கு பொண்ணே யாரும் கொடுக்க மாட்டாங்க. அப்போ எப்படி நீங்கள் இன்னும் 2 கல்யாணத்தை எதிர்பார்ப்பீங்க? சரி, கல்யாணம் ஆயிடுச்சுன்னா பரவாயில்ல, ஆகலைன்னா என்ன பண்ணுறது? அதற்காகத்தான் ஒரு எளிமையாக இந்த மாதிரி மறுமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சா மறுமணம் செய்து கொள்ளுங்கள். இப்படி மறுமணம் செய்கின்ற பொழுது அந்த திருமண வாழ்க்கை என்பது நிலைக்கும் நீடித்திருக்கும். உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் அந்த திருமண வாழ்க்கை பந்தத்தை நீங்கள் சரியாக கொண்டு செல்லலாம். இந்த பிரிவு என்பது உங்களுக்கு வராது. அதை தான் இந்த வாழை மரத்தை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி வெட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்வாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது இருதாரம் என்ற அமைப்பு இருக்கின்றவர்களுக்கு அந்த தோஷத்தை கழிப்பதற்காகத்தான் வாழை மரத்தை வெட்டிவிட்டு திருமணத்தை நடத்துவார்கள். இதுவும் ஒரு முறைதான். 2 திருமணம் என்ற அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய இந்த 7ஆம் அதிபதிக்கோ அல்லது 7ஆம் இடத்திற்கோ குருவினுடைய பார்வை கிடைத்தால் அந்த ஜாதகருக்கு இந்த தோஷம் ஏற்படாமல் இருக்காது. எல்லா தோஷங்களைப் போல குருவின் பார்வைப்பட்டால் தோஷம் போச்சுங்கிறதெல்லாம் இந்த தார தோஷத்திற்கு
சரி வராது. தார தோஷத்தை குருவினுடைய பார்வை அதிகரித்து விடும். அவருக்கு நன்மையை செய்யும். அதனால் அவருக்கு 2 கல்யாணம் என்ற வாய்ப்பு கிடைக்கும். இந்த தார தோஷம் அமைப்பு இருக்கின்றவர்கள் எப்படிப்பட்ட ஒரு கிரக அமைப்பு இருக்கின்ற பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் இடம் மற்றும் 8ஆம் இடம் இதற்குரிய அதிபதிகள் கெட்டு அல்லது பலம் இழந்து போயிருக்கின்ற ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டால் தார தோஷம் என்ற அமைப்புள்ள இந்த ஜாதகருக்கு அது சரியாக பொருத்தமாக இருக்கும். திருமண வாழ்வில் ஒரு திருமணம் என்ற நிலை ஏற்படும். இப்போ உதாரணத்திற்கு 7ஆம் இடத்தில் ஒரு ஆணுக்கு சுக்கிரனுடன் கேது சேர்ந்து நிற்கின்றார் அப்படின்னு வச்சுக்கலாம். இதே அமைப்பு ஒரு பெண்ணுக்கும் இருக்குது. 7ஆம் இடத்தில் சுக்கிரனுடன் கேது சேர்ந்து அந்த பெண்ணிற்கும் இருக்கிறது. அது எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, இருவருக்குமே 7ஆம் இடத்தில் 2 பாவ கிரகங்கள் போய் அமர்ந்திருக்கு அப்படின்னு சொன்னால் இவர்களுடைய திருமண வாழ்வில் ஒரு திருமணம், அந்த திருமணத்தை அவர்கள் சிறப்பாக அந்த திருமண பந்தம் அவர்களுக்குள் இருக்கும். இப்படிப்பட்ட அமைப்புகளை தான் திருமண வாழ்க்கையில் சேர்த்து வைக்க வேண்டும். தார தோஷம் என்ற அமைப்புடைய ஒரு ஆணுக்கு எப்படிப்பட்ட ஒரு திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தி தந்தால் அவருக்கு திருமண வாழ்க்கை என்பது சரியாக நிரந்தரமான ஒரு பந்தமாக அமையும் என்பதையும் பார்த்திருப்பீர்கள். எந்த விதிகள் இருந்தால் தார தோஷம் ஏற்படும் என்பதையும் பார்த்து தெரிந்திருப்பீர்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.